தெரியும். நிஜாம் பாக்கு உனக்காக வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுவல்ல நல்லா இருக்கும். பிரிச்சு வாயில கொட்டுவா. ஆட்டாட்டு எப்படியாவது பாட்டு சோஃபி 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 தானே? சோஃபி தானே? சோஃபி தானே? நான் சோஃபி தான். இங்க வா. யாரா? அப்புறம் ரெண்டு போட்டோன்னு வச்சுக்கேன். யாரா நீ? என்ன அடிக்கிறேன்னு சொல்ற? தெரியலையா உனக்கு உண்மையாவே? அப்ப முடி கம்மியா இப்ப இங்க பாரு. இப்ப தெரியுதா பாரு. இப்ப தெரியுதா? இப்ப பண்ணுவோம் சின்ன வயசுல. சின்ன வயசுல பண்ணுவேன். நீ யார்? இல்ல மேடம் நீங்க சோஃபி வேற யாராவதா? இல்ல என் பேர் சோஃபி தான். அரஞ்சனா சோஃபி தானே நீ? அப்புறம் யாரும் கார்த்தி. சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆளவரு கார்த்தியா? கார்த்தி 2 நாளா அலைஞ்சிட்டு இருக்க நாய் மாரி. 2 நாக்கு மட்டும் தான் வெளியே தொங்கல. நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கோம் வீட தேடி. சரி ஒரு நிமிஷம். கார்த்திங்கற எனக்கு எந்த கார்த்தி? யாரு எனக்கு தெரியல. ஆனா நம்ம 8th படிச்சோமா? 8th படிச்சு பி கார்த்தி, சி கார்த்தி, டி கார்த்தி இருந்தாங்களா? அதெல்லாம் டி கார்த்தி. பி கார்த்தி கூட 8th படிச்சோம். பி கார்த்தி தெரியும் உனக்கு? பி கார்த்தி, டி கார்த்தி, இ கார்த்தி. நீ 8th படிச்சே இல்லையா? முதல்ல அட்டம் டைம் நீ படிச்சல? நான் படிச்சேன்டா. என்ன அப்படியே கோவம் வர ரெண்ட பார்க்கணும். கார்த்தி அட போ நீ போ. தெரியல உனக்கு ஞாபகம் நீ பாட்டுக்கு கார்த்தின்னு சொல்ற. 8th படிச்சேன்னா எப்போ படிச்சது இப்ப வந்து கேட்டா எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உனக்கு ஒரு மச்சர் இடுப்புல காட்டா இல்ல சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன். சின்ன வயசு ஸ்கூல்ல எல்லாம் இருந்தா ஏதாவது அறகுறையா நிப்போம். இப்ப நான் ஆன்டி மாதிரி ஆயிட்டா? அப்ப நல்லா இருப்ப. உனக்கு மட்டும் என்ன வயசாச்சு? எனக்கு வயசா? ஐயோ இங்க பேசிக்கிட்டு உனக்காக குடுக்கறதுக்கா போ. எனக்காக போவா? அதெல்லாம் இல்ல. எனக்கு நில்ல ஞாபகம் வரதா. நீ இப்படி வா. இப்படி வா. நான் எக்ஸ்பிளைன் பண்றவா. சோஃபி தானே உன் பேரு? என் பேர் சோபிகா. நீ யாரையும் மூலமா சுத்திட்டு இருக்க? எப்படி வா? என்ன பழக்கம் இது? கேட்க ஆளையில நினைச்சிட்டு இருக்கவன? என்ன குட்ட பாவாடை இது? சின்ன வயசுல போட்ட பாவாடை. சைஸ் பத்தெல்லாம் எடுத்து வைக்கிறது வரமா? நீ பெருசா வாங்கி கொடுத்து தெரியுது உனக்கு? காலை எப்படி கெட்டு போய் கிடைக்க வேணா? அப்படியே பாஞ்சிட்டா என்ன பண்ணுவேன்? நான் பாய மாட்டேன். பாஞ்சிட்டானா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை. பேப்பர்ல எவ்வளவு படிக்கிற நீ? 2 நாளா வந்து நிக்கிற. அப்புறம் யாரும் தெரியாதுன்னா கோவம் வராது. டி கார்த்தி தெரியும் உனக்கு? எப்படி உன்னை கன்ஃபார்ம் பண்ண? ஓ பி கார்த்தி இருக்கான்ல? பி கார்த்தி அவனோட டவுசரோட ஓட்ட இருக்கு பாரு இடத்துல. நம்ம கூட சின்ன பிள்ளைல என்ன ஒருத்தனா டவுசர்ல ஓட்ட இருக்கும். ஏன் உனக்கே டவுசர்ல ஓட்ட? நான் டவுசரே போட மாட்டேன். அப்போ நான் பேண்ட் போட்டுருந்தேன். நீ கூட அவன் ஷூல வந்து காம்பஸ் நீ குத்துனிய காம்பஸ் வச்சு ஷூல அவன் நீங்க ஓட்ட இருக்குள்ள ஒரு தடவை குத்தி குடகுடமா ரத்தம் ஊத்திச்சே. நீ போ. இங்க சுமதி தெரியல உனக்கு? சுமதி எந்த சுமதி? பல்லு சுமதி. பல்லு எப்படி இருக்கு? நம்ம கிளாஸ்ல பல்லு சுமதியே இல்ல. ஏதோ போய் சொல்ற. பக்கத்து கிளாஸா இருக்கும். சுமதின்னு ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா? பக்கத்து கிளாஸ்ல சுமதின்னு தெரியல. கொடுக்கு பல்லு இருக்கும் பாரு. சுமதி கிட்ட கேட்டுதான் அவன் தேடி வந்த அட்ரஸ் தேடி. மலேசியா போயிட்டேன் நான் 8th படிக்கும் போது. பாதியிலே எங்க அப்பா டிசி வாங்கிட்டு. 8th படிச்சுட்டு மலேசியா போல டிசி வாங்கிட்டு பாதியிலே போயிட்டேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நல்லா இருக்கியா கேட்டு போறதுக்காக வந்தேன். சின்ன வயசுல நல்லா பழகுனமே அப்படின்ட்டு. நல்லா ஆம்பளை மாதிரி ஆயிட்ட. சரத்குமார் மாதிரி ஒர்க் அவுட் பண்றியா? அப்போ உனக்கு இல்ல அப்போ உனக்கு மீஸ் எல்லாம் வரும்ல, சேவ் பண்ணுவல, அதனால இப்ப கூட மீஸ் இருக்கு பாரு. அப்படியா? நல்லா முறுக்கி விட்டுரு. பாரு ஏசிட்டு போலாம் வந்தது. எல்லாம் ஓகேடா. என் கிளாஸ் மட்டும் சொல்லிட்டேன். நல்லா இருக்கியா? நல்லா அழகா 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 இல்ல கிளாஸ் மட்டும் ஹை கொடுத்தா இப்ப ஏன் இங்க கிஸ் கொடுத்த? இப்படி கொஞ்சம் நான் சின்ன வயசுல வரது கொஞ்சம் சின்ன வயசுல இப்படி கூட பண்ணோம். ரோட்ல நின்னு இப்படி பண்ண முடியுமா? அப்ப அங்க போயிடலாமா? யாரும் இருக்க மாட்டாங்க. பார்க்க எங்க போற? இங்க எல்லாரும் பாப்பாங்க. நீ தானே சொன்ன. ஏன்டா அதுக்காக? இல்ல எனக்கு அப்பத்துல இருந்து புரியல. நீ ஃப்ரெண்ட பாக்கணும்ங்கற ஏதோ ஒரு ஆர்வம் வந்த. சரி சுமதி கேட்ட விசாரிச்சேன். சும்மா பார்த்தேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. நானு 7th படிக்கும்போது ப்ரோபோஸ் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? நீ கூட வந்து பார்க்கலாம் 7th படிக்கும்போது ப்ரோபோஸ் பண்ணேன். ஸ்கூல் படிக்கும்போது நீ கூட அப்ப ஆமா ஆயி போன மாதிரி இப்படி இப்ப பாரு. தவளை கோட்டா மாதிரி. இப்பவும் அப்படிதான் இருக்கேன். சரி இப்போ நான் அப்படிதான் இருக்கேன். நீ அப்போ நீ இருக்கிறிய தவளை கொட்டாயா
சும்மா நடக்குறீங்க எனக்கு புரியல. தவளைக்கொட்டா இங்க வா, தவளைக்கொட்டா இங்க வா. எனக்கு வெயில் அப்படி அடிக்குது, இந்த பக்கம் இல்ல. வெயிலே போறது இல்ல அதான் வெள்ள வெள்ளையே ஆயிட்டேன் அவிச்சு இட்லி மாரி. எங்க அம்மா வந்து என்ன கருப்பாவை பெத்து போட்டாங்க. இல்ல இல்ல, எங்க அம்மா வெள்ளை தானே, நான் வெள்ளையா தானே இருந்தேன். அப்புறம் என்ன இப்போ சரி வா பானிபூரி சாப்பிட்டு பேசுவோம். புரியல. பானிபூரி சாப்பிட்டு எனக்கு பானிபூரி தான் வேணாம். நீ சுமதிட்ட கேட்ட விசாரிச்ச கொண்டு ஓகே. நீ என்ன ஜாப் போற எதையுமே பேசாம அதான் நான் மலேசியால வந்து வெள்ளக்கரை ஆண்டி கரெக்ட் பண்ணிட்டேன். கரெக்ட் பண்ணி ஆமா அது வேலைக்கு போனா அப்ப கரெக்ட் பண்ணி அவன் புருஷனை வச வச்சு கொண்டுட்டோம். அது அங்கதான் யாருக்கு தெரியாது. இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான்னு தெரியலடா சாமி. அப்புறம் போலீஸ் தேடுது நீங்க வந்து வந்துட்டேன் தெரியாது. அங்கதான் போலீஸ் தேடுது. இல்ல எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நீ போலீஸ் அங்க கேஸ்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏதாவது யார்கிட்ட ஏதாவது பண்ண போறியா? எதுவும் பண்ணல. போலீஸ் தேடுது நீங்க வந்துட்டேன். சுத்தலாம் இருக்கு. நம்ம அப்புறம் ஆட்டி போடுவோம். அப்ப நான் உங்ககிட்ட பேசி ஃப்ரெண்ட் நம்ம ஒண்ணு பண்ணுவோம். இங்க நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். கல்யாணம் பண்ணிட்டு மலேசியா ஆண்டி சொத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவோம். புரியல. நம்ம ரெண்டு பேரும் கிங்கினி மங்கினி கல்யாணம் பண்ணிப்போம். எனக்கு ஏற்கனவே லவ்வர் இருக்காண்டா. நீ வேற லவ்வர் இருக்கானா? பின்ன ஓமஜிக்கு எவண்டி மாட்டினா? இல்ல எனக்கு புரியல. உனக்கே ஒரு ஆண்டி மாட்டி நீ அவளை ஆண்டி இல்ல ஆண்டி ஆண்டோ ஒருத்தி மாட்டினா அவளை நீ டெத் பண்ணிட்டு அவளை பண்ணல. நானும் ஆண்டியை பிளான் போட்டு அவன் புருஷனை போட்டு தூங்கும் போது தலைக்கடை வச்சு ஒரு புஷ் பண்ண பாரு. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம். கொல்லக்கார பாவி. ஐயோ உங்ககிட்ட நான் பேசுறேன். நீ சொல்லாத சோஃபி, சொல்லாத சோஃபி. உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? சரி போ சரிப்பா அவ்வளவுதானே. அப்ப கிஃப்ட் வேணாமா உனக்கு? எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் மலேசியால. நீ வேணா போ, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல எனக்கு பிரச்சனை கிடையாது. அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு என்ன? கொண்டதுக்கு நான் பாக்கட்டேன். அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு என்ன? ஏய் என்ன கிஃப்ட் சொல்லிட்டு எங்கடா கை விடுற? உள்ள வச்சிருக்கேன். டேய் எதுக்குள்ளடா வச்சிருக்க? பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கேன். உள் பாக்கெட் வச்சிருக்கேன். கை விடுற? சின்ன வயசுல டவுசர்ல உள் பாக்கெட் இருக்கு தெரியாத உனக்கு? இருக்கும். இப்போ அதே செட்டிவா போட்டு நடக்க அந்த போட முடியுமா? அறிவு இருக்கா உனக்கு? இந்த மாதிரி போட்டு சுத்துவாங்களா? ஏய் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்ப போட்ட ட்ரெஸ் இப்போ போடலாம். ஆனா அப்ப அந்த பக்கம் திரும்பு. நல்லா திரும்பு. நான் சொல்லும் போது திரும்பி பாரு. சொல்லும் போது பாரு. என்ன டேய் என்னடா இரு எது கிடைக்க மாட்டேங்குது தேடிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல பாக்கெட்ல கை விட்டு தேடிட்டு இருக்கேன். டேய் ஏன் தேவையா? எதை எடுக்கிறது தெரியல. தெரியலையா? அதான் கீழே தேடிக்கிட்டு. இப்ப திரும்பாத திரும்பாத. இப்ப திரும்ப. எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். எனக்கு புரியல. இப்போ ஒரு gift தேடதான் நீ இப்ப இவ்வளவு நேரம் சுத்திட்டு இருந்து பாக்கெட்டுக்குள்ள கைத்து விட்டு தேடியா? காஸ்ட்லியான பொருள்லாம் சின்னதா இருக்கும் தெரியும்ல உனக்கு. அந்த காஸ்ட்லியான பொருள் இந்த மாதிரி பாக்கெட்ல இவ்வளவு பெரிய ஓட்டை தொலைஞ்சிரும். வைக்க வேண்டியதானே? தொலைஞ்சிரும். குமார் இருக்கான்ல, ஆமா, அவனுக்கு வந்து 3 பவுன்ல செயின் வாங்கி கொடுத்தேன். மலேசியா தான். புரியுதா? அது மாதிரி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன். மாதிரி உனக்கு பிடிச்சது உனக்கு வாங்கிட்டு வந்தேன். அவனுக்கு வேலை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனக்கு அவசியம். எனக்கு வந்து நீ அவ்வளவு கஷ்டப்படல. எனக்கு ஒண்ணு பிடிச்சு தர வேணாம். சரி கண்ண மூடு காட்டுறேன். பைத்தியம் கண்ண மூடு. திருப்புங்கற கண்ண மூடு. 1 2 3 சொல்லுவேன் திரும்பி பார்க்கணும். என்ன இங்க பாரு 1 2 3 சொல்லவே இல்ல. 1 2 3 ஐயோ இவர் நிஜாம் பாக்கு உனக்காக வாங்கி தந்தேன். சின்ன வயசு சாப்பிடுவல்ல நல்லா இருக்கும். இப்போ மாடா நிஜாம் பாக்கு பிரிச்சு வாயில கொட்டவா? இந்த ஆட்டாட்டு வேணாம். ஆள போறாளே இப்படி பண்ணாங்க அசிங்கமா. மத்தவங்க பார்த்து என்ன நினைப்பாங்க? எத்தனை லேடிஸ் பார்க்கங்க இல்ல புரியல. ரோட்ல வேணா ஃப்ரெண்ட் சொன்னா உடனே நம்பிடுறீங்க. ரோட்ல வேணா ஃப்ரெண்ட் சொன்னா நீ தானே இப்ப என் பேர் சோபிகான்னு கேட்ட. என் பேர் சோபிகா தான். சுபா அதுவும் என்னோட கிளாஸ் பக்கத்து கிளாஸ்ல உள்ள பொண்ணு. கார்த்தி டி கார்த்தி பி கார்த்தி சி கார்த்தி 3 கார்த்தி இருக்கு. நீ தானே இப்ப டி கார்த்தின்னு? யாரு டி கார்த்தி? யாரு டி கார்த்தியா? அம்மா குத்து மதிப்பா அடிச்சு விட்டேன். நம்பிட்டியா? போயிட்டு வர குத்து மதிப்பா நினைச்சியா? ஆமா இப்பாரு தேவையில்லாம ஏதாவது பேசாதடா. உனக்கு என்ன பார்த்து எப்படி கேனக்கு இருக்கு மாதிரியா இருக்கா? ரோட்ல போற நடந்து போற பொண்ணுங்களை இப்படிதான் பண்ணுவியா? எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பாக்குறாங்களா? நீ என் கிளாஸ்மேட் கார்த்தியா இல்லையா? உண்மையை சொல்லு. யாரா உன முதுகுல மச்சம் இருக்கு பாக்குறியா? திறந்து பாக்குற அறிவில்ல உனக்கு? ஏய் சீரியஸா சொல்லு. நீ என் கிளாஸ்மேட் கார்த்தியா இல்லையா? உங்க பேர் சோஃபி தானே? உங்க பேர் சோஃபி தானே? ஆமா. ஆக்சுவலா உங்க ஃப்ரெண்ட் ரம்யா இருக்காங்க. ரம்யா உங்க ஃப்ரெண்ட். அவங்க ஆக்சுவலா வந்து இல்ல ஆக்சுவலா வந்து ஆரஞ்சு மிட்டாய் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். புரியல. யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். உங்களை பிராங்க் பண்ண சொல்லிருக்காங்க. என் ஃப்ரெண்ட் பேர் ரம்யா. ஓகே ரைட். அவங்க வந்து பிராங்க் பண்ண சொல்லிருந்தாங்க. கேமரா அங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். கார் போய் சொல்லாத.
சத்தியமா சத்தியமா வெயிட் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி உங்களுக்காக வெயிட் இவ்வளவு தூரம் நிக்க வச்சுட்டேன். பண்ணுக்காக ஆரஞ்சு மிட்டாய் சேனல் ஆரஞ்சு மிட்டாய் யூடியூப். பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு, காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு. கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு? போய் வேலை வெட்டிய பாரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளி